இது ரொம்ப தப்பான புரிதல். இது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து, பக்கத்து ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஒரு வேனை வச்சுக்கிட்டு ஊட்டிக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஊட்டிக்கு ஒரு வேனை செலக்ட் பண்றீங்க, எல்லாம் உட்காந்துட்டீங்க, கிளம்பிட்டீங்க, வண்டி போயிட்டு இருக்கு. மலை மேல போகும்போது அந்த டிரைவர் தூங்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எழுந்து போய் அவனை தட்டி எழுப்புவீங்களா? இல்ல வந்து ஐயையோ! இவன வச்சுட்டோமே! இவன் அங்க ஊட்டிக்கு போற வரைக்கும் இவன மாத்த முடியாது. நம்ம சும்மா உட்கார்ந்திருப்போம்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா எழுந்து போய் எழுப்பி தான் ஆகணும். எழுப்பலன்னா அவன் வண்டிய கொண்டு போய் கவுத்துருவான். இவ்வளவுதான் விஷயமே. அரசாங்கம்ன்றது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டிரைவர். அந்த வண்டி அவ்வளவுதான். உட்கார்ந்து போறது நம்ப. நம்ப குடும்பங்கள், நம்ப குழந்தைகள், நம்ப ஒய்ஃப், நம்ப எல்லாருமே சேர்ந்து தான் போறோம் அதுல. நம்ப வந்து நம்ம கடமை என்னன்னா, எழுந்து போய் எழுப்புறது. நீங்க கூட வண்டியில பார்த்தீங்கன்னா, பஸ்ல எல்லாம் இது நெறைய இருக்கும். எங்கேயாவது நிறுத்த சொல்லுவாங்க. யாரு சொல்றதுன்னு ஒரு கேள்வி வரும். நீ சொல்றியா? நான் சொல்றியா? இல்ல வேற ஒருத்தன் சொல்லுவானா? அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தன் எழுந்து போய், சார் கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்சம் நாங்க எல்லாம் ரிசர்ச் போனோம் அப்படின்ன உடனே, ஒரு 20 பேர் இறங்கி போவாங்க. அவன் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆளுன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த இடத்துல கூட வந்து யார் இது எழுந்து நின்று தட்டி கேட்க போறா? யாரு வந்து அரசாங்கத்தை சரியா ஓட்டு தம்பின்னு சொல்ல போறா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய கடமை நம்ம தான் சொல்லி ஆகணும். இதுல யாரு சொல்லுவான்றது கொஸ்டினே கிடையாது. அது யாரா இருந்தாலும் அது எல்லாரும் சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து இந்த வண்டியை வந்து நம்ம 5 வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். அவர் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் சரியா ஓட்டாத போது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்றதுல தான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். ஜனநாயகம் அதுக்கப்புறம் ஜனநாயகம் நிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது தெரிஞ்சும் நம்ம சொல்லாத இருக்கிறது வந்து ஜனநாயகம். ஸோ ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் டெமோக்ரஸில ரொம்ப முக்கியம். டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் அபவுட் கண்டெஸ்டேஷன். ரெண்டாவது வந்து ஏன் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அரசாங்கத்துக்கு ஒரு தோள் தட்டக்கூடாதா, தட்டி கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது தான் ஜனநாயகம். இதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் கேள்வி கேட்கறது தான் ஜனநாயகம். அதுதான் அந்த கண்டெஸ்டேஷன் தான் ஜனநாயகம். இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். அது யாரா இருந்தாலும் சரி, நம்மளே அந்த ஆட்சிக்கு போனாலும் கூட நம்ம கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்கும் போதுதான் அந்த விஷயத்தை நம்ம வந்து சரியாக்கிக்குவோம், சரியா பண்ணுவோம். அல்டிமேட்லி என்ன பண்ணணும்? மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றது ஜனநாயகம் போது இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முதல்ல நான் சொன்னது வந்து ஜனநாயகத்துல பார்ட்டிசிபேஷன். அதாவது நம்ம விஷயங்கள் சரியா நடக்காத போது எழுந்து தட்டி கேட்பதோ, இல்ல கேள்வி கேட்பதோ, இல்ல வந்து அந்த டிரைவருக்கு புரிய வைக்கிறதோ, அது ஒரு முக்கியமான ஒரு கடமை. ரெண்டாவது கடமை வந்து கேள்விகள் கேட்பது. கேள்விகள் கேட்டல தான் அந்த பாலிசின்ற ஒரு விஷயமே உருவாக்குறதே வந்து கேள்விகள் மூலம்தான். இப்ப நம்மள மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல வந்து எல்லா விஷயமும் எல்லாருக்குமே நல்லது பயத்துறாது. அதுல ஒரு 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 குரூப்புக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஸோ அந்த குரூப் கேள்வி கேட்க முடியுதா? அவங்க அவங்களுடைய கஷ்டங்களை சொல்ல முடியுதா? அந்த கஷ்டங்களையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அந்த பாலிசியில இன்கார்பரேட் பண்ண முடியுதான்றதை பார்க்கறது தான் ஜனநாயகம். அதுல வந்து ஸோ அந்த கேள்விகள் கேட்பது, அரசிடம் அதிகாரத்தில் இருப்பவரிடம் கேள்விகள் கேட்பதும் ஜனநாயகம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து மக்களும் அரசாங்கமும் மட்டும் இருந்தா போதாது. இது ரெண்டும் இருந்தா மட்டும் போதாது. அதாவது வண்டியில போற ஆளுங்களும் டிரைவரும் மட்டும் இருந்தா போதாது. அதுக்கு ஒரு வண்டி தேவை. அந்த வண்டியை கட்டமைப்பது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்துல வண்டிக்கு எப்படி டயரு, பெட்ரோலு, என்ஜின் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கோ, இந்த நாட்டை நடத்தி கொண்டு போவதற்கு சில சுதந்திர அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல. அந்த மாதிரி சுதந்திர அமைப்புகள் என்னன்னு கேட்டா ஜுடிஷியரி, அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன், ஈவன் பியூரோக்ரஸி, நானே இருந்த அந்த ஐஏஎஸ் என்ற பியூரோக்ரஸி, ஆர்மி, இந்த ஆஃபீஸ் ஆஃப் தி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இதெல்லாம் இண்டிபெண்ட் அமைப்புகள், அதாவது சுதந்திரமா இயங்கக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்புகள்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா அந்த அமைப்புகள் வந்து அரசாங்கம் அத்துமீறி போகும்போது அந்த அமைப்புகள் அந்த அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகளா இருக்கும். அதாவது டிரைவர் வேகமா போனான்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீடோ மீட்டர் காட்டுதுல, டேய் நீ 100 தாண்டி போற அப்படின்ட்டு சில கார்ல அலாரம் கூட வரும், பாம் பாம்னு. அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன். ஸோ மக்களாகிய நாம் ஒருவேளை அரசாங்கம் வந்து ரொம்ப அத்துமீறி போகும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கோ இல்ல அது வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கோ நம்ம வந்து இந்த அமைப்புகளை உபயோகப்படுத்திப்போம். இப்போ 8 வழி சாலை, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இது நடக்கும்போது மக்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாங்க, இது செய்யக்கூடாதுன்றது.
ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லுவோம், தட்டி கேட்போம். அப்பவும் அவன் பண்ணலைன்னா இந்த இயக்கங்கள் கிட்ட போய் நம்ம வந்து முறையிடுவோம். அந்த இயக்கங்கள் வந்து நீதி எது நியாயம் எதுன்னு சரியா பார்த்து அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்கத்துக்கு கொடுக்கும். இதுதான் வந்து இதோடைய வேலை. இப்போ இது ஒரு மூணாவது விஷயம். ஸோ ஆனால் டெமோக்ரஸியில் நான் சொன்ன விஷயங்கள் நம்பர் 1 ஒரு பார்ட்டிசிபேஷன், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் தேவை. அதாவது எலெக்ஷன் தேர்தல் மட்டுமே விஷயம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தேவை. ரெண்டாவது மூணாவதா நான் சொன்ன விஷயம் வந்து இந்த மாதிரி சுதந்திர அமைப்புகள் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நான் சொன்ன விஷயம் வந்து கேள்விகள் ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயமும் ஒரு ஜனநாயகத்தை வந்து சரியா வழிநடத்தி கொண்டு போகும். இப்படிதான் ஜனநாயகங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றன, இப்படிதான் ஜனநாயகங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன, இப்படிதான் முன்னாடி போகும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம். அதாவது ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நடக்கும் சமுதாயம். இது எதுக்குங்க இந்த சட்டத்தில் அமைப்பு நடக்கும் சமுதாயம் தேவை, நமக்கு எதுக்கு தேவை அப்படின்றத வந்து நம்ம வரலாறுல இருந்து அதை நம்ம கொண்டு வரோம். அதாவது ஒரு காலத்துல என்னவா இருந்தது, நீங்க படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்துல ராஜா இருப்பாரு, ராஜா சொல்றதுதான் எல்லாமே. ராஜான்றதை விட அதுக்கு முன்னாடி பெரிய பெருந்தலைகள் சில பேர் இருப்பாங்க, ஊர் தலைவர்கள், அவர்கள் சொல்றதுதான் வந்து சட்டம், அவங்க சொல்றதுதான் நியாயம். இப்படி இருந்த ஒரு சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா போய் ராஜாக்களுடைய சமுதாயமா மாறிச்சு. அப்ப ராஜாக்கள் வைக்கிறதா சட்டம். அதுல என்ன ஆகும்னா ராஜாக்கு பிடிச்சா ஒரு சட்டம் வைப்பாரு, பிடிக்கலன்னா இன்னொரு சட்டம் வைப்பாரு. இவருக்கு இது நல்லதுன்னு தோணுச்சா இன்னைக்கு நல்ல சட்டம் வைப்பாரு, இல்லைன்னா கெட்ட சட்டம் வைப்பாரு. ஒருவேளை ஒரு ராஜா ரொம்ப நல்லா இருக்கலாம், அந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவன் பையன் வருவான், அவன் ரொம்ப மோசமா இருப்பான். இந்த மாதிரி இன்னும் உலக நாடுகளில் சில நாடுகள் இப்படிதான் இயங்கி கொண்டு வருகின்றன. அதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல எல்லாம் என்னன்னா ஒரு மனிதன் மேலேயோ ஒரு கரிஸ்மேட்டிக் ஆளு மேலேயோ நம்ம அந்த சொசைட்டியோட வழிநடத்துதல கை கொடுத்துடுறோம். ஸோ அந்த சொசைட்டிக்கு பேர் வந்து கரிஸ்மேட்டிக் சொசைட்டின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கரிஸ்மேட்டிக் சொசைட்டி வந்து ரொம்ப ஒரு இன்ஜஸ்டிஸ், அதாவது ஒரு நியாயம் எதுன்னு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. நியாயம் வந்து பல விதமா இருக்கும், சிச்சுவேஷன்ல மாறும். ஆனா அநியாயம் எதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். அது ரொம்ப ஈஸியான கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அநியாயங்கள் நடக்கும்போது அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு அதுல வழியே இல்லை. அப்புறம் வந்து ஷோ மீ த லா, ஷோ மீ த மேன், ஐ வில் ஷோ த ரூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை காட்டும் போது அவங்க ரூலையும் மாத்திக்கிறாங்க அந்த ராஜாக்கள். அப்படி இருக்க ஒரு சமுதாயம் வந்து சரிப்பட்டு வராதுன்னு அடுத்த லெவலுக்கு போகும்போது, அதுக்கு முன்னாடி கூட சில இடங்கள்ல, அதுக்கு பின்னாடி கூட சில இடங்கள் தியோக்ரட்டிக், அதாவது கடவுளை சார்ந்த சில சமுதாயங்கள் இருக்கு. அதாவது வந்து கடவுள், சர்ச், த ரூல் ஆஃப் த சர்ச், த ரூல் ஆஃப் தி மட்டா அப்படின்ற சில சமுதாயங்கள், அது தியோக்ரட்டிக் சமுதாயங்கள்னு சொல்றோம். தியோக்ரஸிலே வளர்ந்த சமுதாயங்கள். அதுலயும் வந்து அநியாயமும் நியாயமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்பதான் என்ன மனுஷன் என்ன முடிவு பண்ணானா, டே இப்படி பண்ணா மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆள் வரும்போது ஒரு இதையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இது தேவையே கிடையாது. நம்ம ஒரு லீகல் ரேஷனல் சிஸ்டம்க்கு வருவோம். லீகல் ரேஷனல் சிஸ்டம்னா என்ன, எதுவா இருந்தாலும் எழுதிடுவோம். அது என்னவா இருக்கட்டும் அது எழுதிடுவோம். எழுதிட்டோம்னா அது மாறப்போறது கிடையாது. இவனுக்கும் அதுதான் அவனுக்கும் அதுதான்றத அந்த எழுத்து மூலமா நம்ம பண்ணிடுவோம். அப்படின்ற ஒரு சமுதாயம் தான் லீகல் ரேஷனல் சமுதாயம். அந்த லீகல் ரேஷனல் சமுதாயத்துல ரேஷனாலிட்டினா ரேஷனல், என்ன கிள்னா எனக்கு வலிக்குது, உன்ன கிள்னாலும் உனக்கு வலிக்கும். இதுதான் அந்த ரேஷனல் சமுதாயம், அவ்வளவுதான். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அந்த ரேஷனல் சமுதாயம்ல, ஈக்விட்டி அப்படின்னுவாங்க. ஈக்குவாலிட்டி வேற, ஈக்விட்டி வேற. ஈக்விட்டினா என்னன்னா, இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 குழந்தையில 2 குழந்தை நல்லா திடகாத்திரமா இருக்கு, ஒரு குழந்தை, அது பெரிய குழந்தையா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்குன்னா, அந்த அம்மா கிட்ட ஒரு முட்டை கிடைச்சா அந்த முட்டை யாருக்கு கொடுப்பாங்க? அந்த 3 பேருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்களா? இல்ல, அந்த ஒரு குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது எந்த குழந்தைக்கு வந்து எது தேவைப்படுதோ அதை ஈக்விட்டி, 3 குழந்தையும் ஈக்குவலா கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறை. நீங்க ஈக்குவாலிட்டின்னு பார்த்தோம்னா அந்த முட்டையை வந்து 3ஆ போட்டு 3 பீஸா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்க மாட்டோம். நமக்கு வந்து யாருக்கு என்ன தேவை, இந்த குழந்தைக்கு முட்டை தேவை, இந்த குழந்தைக்கு தான் கொடுப்போம் அப்படின்றதான் ஈக்விட்டி. ஸோ அந்த விஷயமும் ஜஸ்டிஸ் உள்ள வந்து இந்த ஒரு சமுதாயத்தை லீகல் ரேஷனல் சமுதாயமா உருவாக்குறது தான் வந்து டெமோக்ரஸி. ஸோ அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல எழுத்து மூலமா நம்ம எழுதியிருக்க சட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டெமோக்ரஸில வந்து ரூல் ஆஃப் லா தான் நடக்கணும், ரூல் ஆஃப் மெஜாரிட்டி நடக்கக்கூடாது. ரூல் ஆஃப் மெஜாரிட்டி வேற, ரூல் ஆஃப் லா வேற. ரூல் ஆஃப் மெஜாரிட்டின்னு நான் சொன்னது 3 பேர் அந்த முட்டையை பங்கு போட்டுக்கிறது. ரூல் ஆஃப் லானா இவனுக்கு தான் அது கிடைக்கணும், இவன் 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 தாழ்த்தப்பட்டவன், இவன் ஒதுக்கப்பட்டவன், இவன் வறுமையில் இருப்பவன், இவனுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஈக்விட்டி. இந்த ப்ராசஸும் டெமோக்ரஸில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தேர்தலில் ஓட்டு போடுறது டெமோக்ரஸியே கிடையாது. அது ஒரு
டெமோக்ரஸில, ஒரு ஜனநாயகத்துல அது ஒரு வழிமுறை. நாளைக்கு அதை வேற விதமா கூட நம்ம மாத்திக்கலாம். அதுல தப்பு கிடையாது. ஸோ இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வரணும். எதுக்கு வந்து நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம்? எதுக்கு நாங்க போராடணும்? எதுக்கு நாங்க அப்படின்ற விஷயத்துக்கே கிடையாது. நீங்க போராடலைன்னா ஜனநாயகம் வாழாது. ஜனநாயகம் வாழலைன்னா இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆட்டோகிராட் உள்ள வந்துருவாங்க. அப்போ அந்த ராஜா மாதிரி ஒருத்தன் உள்ள வந்து அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு இந்தியால நடக்கிறதும் அதுதான் நம்ம பார்க்கிற ஒரு விஷயம். நான் இதுல என்ன, நீங்க இன்னைக்கு உலக நாடுகள் எடுத்தாலும், உலக நாடுகள் எல்லாத்துலயுமே கூட வந்து இன்னைக்கு பாப்புலிஸ்ட் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெஜாரிட்டேரியன் ரூல் வந்துருச்சு. நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். பெரிய டெமோக்ரஸிஸ்லயே பார்க்கலாம். யூகேலயும் சரி, யூஎஸ்லயும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜைம் வந்துருச்சு எல்லா பக்கமும். அது ஏன் அப்படி வந்தது? திடீர்னு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு ஒரு 70 80 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இது ஏன் எல்லா பக்கமும் வருது அப்படின்றதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து எதை எப்படி பண்ண முடியும், நம்ம இதை எப்படி நம்ம எதிர்க்கிறதுன்றத நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். அதாவது இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாத்துலயுமே இந்த பாப்புலிசம் புகுந்துருச்சு. பாப்புலிசம்னா என்னன்னா, பாப்புலிசம் என்னன்றது அப்புறமா பார்ப்போம். பட் உலக நாடுகள் எல்லாத்துலயும் இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபினாமினன் இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன மேஜர் ரீசனா நான் பாக்குறேன்னா, 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த ஜனநாயகத்தை நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா மாத்திட்டோம். ரொம்ப நாளா டேக்கன் ஃபார் கிராண்டடா ஆக்கிட்டோம். அதாவது ஜனநாயகத்துல வந்து பார்ட்டிசிபேஷனே நம்ம பண்றது கிடையாது. ஓட்டு போடுறதை தவிர நம்ம வேற எதுவுமே பண்றது கிடையாது. மேக்சிமம் டிவி பார்த்துட்டு ஏதாவது நம்ம பக்கத்துல இருக்கின்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுவோமே தவிர, அதை தாண்டி நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் பேசுறது. மக்களை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. ஸோ இந்த 70 80 வருஷத்துல ஜனநாயகத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நம்மள வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவங்களே பவர்ஃபுல்லா காட்டிட்டு மக்கள் ஒரு பவர் இல்லாத ஒரு குரூப்பா மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை நமக்கு புகுத்திட்டாங்க. அது உண்மை. அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 2வது, இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு. எல்லாமே வந்து பணத்தை நோக்கியும் ஒரு செல்ஃப் காம்படிட்டிவ் விஷயங்களின் நோக்கியும் நம்ம நகர்ந்துட்டதுனால இந்த மக்களுடைய சிந்தனையும் ஜனநாயகத்தோட சிந்தனையும் நமக்கு வரல. இப்போ எங்க வீட்லயே வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நல்லா படிடா, பாலிடிக்ஸ் அப்படி அந்த பக்கம்லாம் போயிடவே கூடாது, நீ நல்லா படி, இதுக்கெல்லாம் உனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அப்படி வளர்த்துட்டாங்க, நம்ம சமுதாயத்தோட லிங்கே எல்லாம் வளர்த்துட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலக நாடுகள்ல இருக்க எல்லா மக்களும், இந்த டெமோக்ரஸில இருக்க எல்லா மக்களும் ஒரு விதமா தூங்கிட்டாங்க. இப்போ இந்த தூங்கும் போது அவங்களுக்கு முக்கியமான நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம போயிருச்சு. ஐடென்டிட்டி தேவையில்ல. நான் யாரு அப்படின்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவையில்ல. நான் ஒரு ஜனநாயக ஒரு நாட்டுல வாழ்றேன் அப்படின்ற ஐடென்டிட்டியை வந்து மறந்து போயிட்டதா நான் ஃபீல் பண்றேன். இந்த ஒரு மறதியை தான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு சில பேர் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க சொசைட்டிக்கு. அதாவது பாருங்க, இவ்வளவு நாள் இந்த கரப்ட் குரூப் வந்து இவங்க நம்மளை ஆண்டுட்டாங்க, இனிமே இவங்களை நம்ம ஆள விடக்கூடாது, நம்ம வந்து மக்களாகிய நாம் நம்ம எழணும், நம்ம நாட்டுக்காக நம்ம எழணும், மக்களாகிய நாம் நம்மளுடைய குரலாக நான் இருப்பேன், நானும் இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்தவன், ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த எலிட் குரூப்பை நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்ன கதை தான் வேர்ல்டு நாடு பூரா சொல்லி இந்த பாப்புலிஸ்ட்ன்றவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இதே நரேட்டிவ் தான். பாப்புலிசம் சொன்னாலே கரப்ட் எலிட் வெர்சஸ் ஆர்டினரி மேன். இந்தியாவில கூட நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இது இந்து முஸ்லீம் பண்ணி வந்தாங்கன்ட்டு. இந்து முஸ்லீம்ன்றது ஒரு நேட்டிவ் தியரி. ஒரு ஊருக்கும் ஒரு நேட்டிவ் தியரி இருக்கும். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்சியில் இருக்கவங்க ஒரு கரப்ட் எலிட்டான குரூப் அப்படின்றது தான் முக்கியமான நேட்டிவ் தியரி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ யூஎஸ்ல எல்லாம் போனீங்கன்னா இதே தான். அந்த டெமோக்ராட்ஸை பத்தி ட்ரம்ப் சொன்ன கதை. இது வரைக்கும் நம்ம இப்போ நம்மளுடைய வேலைகள் எல்லாம் போயிருச்சு, வெளியே இருந்து வந்து நம்மளை எல்லாம் பிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவரு சைனா ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் யூகேலையும் பிரெக்சிட்ன்ற ஒரு விஷயத்த முன்னாடி கொண்டு போனது. நீங்க ஹங்கேரி, டர்க்கி எந்த ஊர் எடுத்தாலும் இதே தான் நிலைமை. இப்போ டர்க்கி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உல்டா, அதாவது வந்து முஸ்லிம் டாமினேஷன் அங்க. அதாவது அங்கேயும் அதே மாதிரி அல்ட்ரா முஸ்லிம்ஸ், எர்டோகன் வந்து அந்த மாதிரி ஒரு அல்ட்ரா முஸ்லிம், நான் வந்து முஸ்லீம் ஆகிய இஸ்லாமியராகிய நாம எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்துக்கள் ஆகிய நம்மளாம் எழுந்து நிற்கணும் அப்படின்னு ஒரு நேட்டிவ் ஸ்டோரியை சொன்னாங்களே தவிர, அவங்க ஒரிஜினல் ஸ்டோரி வந்து இந்த கரப்ட் வெர்சஸ் காமன் மேன். இதுதான் வந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எப்படி எதிர்க்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதாவது இப்ப என்ன கதை சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் நாங்க தான் மக்கள் அப்படின்ற ஒரு கதையை சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கவங்க யாரா பாப்புலிஸ்ட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க பெரிய மக்கள் சப்போர்ட் எல்லாம் ஆட்சிக்கு வரல. 130 கோடி மக்கள் இருக்கும்போது, நீங்க அவங்க வோட் பெர்சன்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்து கடைசியில எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, 30 கோடிக்கு மேல அவங்களுக்கு ஓட்டு விழல. 30 கோடி, 35 கோடி தான். மீதி இருக்க மக்கள் எல்லாம் வந்து எதர் ஓட்டு போடல, இல்ல ஆப்போசிட் பக்கம் ஓட்டு போட்டுருக்காங்க. இவ்வளவுதான் விஷயமே. ஸோ இதனால வந்து மக்களாகிய நாம அவங்க பேசும்போது எல்லா மக்களும் ஒரே பக்கம் போயிட்டா மாதிரி ஒரு ஒரு தோரணையை கொடுப்பாங்க. அந்த தோரணையை ஏன் கொடுப்பாங்கன்னா, அப்பதான் நீங்க அதை நம்புவீங்க. அப்பதான் நீங்க அந்த பாப்புலிஸ்ட் சிஸ்டம் வந்து வேலை செய்யும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜனநாயகத்தை வந்து இப்போ ஒரு புக் இருக்கு, ஹவு டெமோக்ரஸிஸ் டை அப்படின்னு ஒரு புக் இருக்கு. நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும். அதுல ரொம்ப கிளியரா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த ஜிப்லாட் அப்புறம் லெவின்ஸ்கின்னு 2 பேர் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஜனநாயகம் வந்து இனி வருங்காலத்தில் துப்பாக்கிகள் மூலமாக அது சாகாது. அதை சாகடிக்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளே அதை சாவடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க சப்ஸ்டான்ஷியேட்டட் ரீசன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மோடி மற்றும் வேற வேற எர்டோகன், ட்ரம்ப் போன்ற ஆளுங்கள்லாம் வரும்போது அவங்க எப்படி டெமோக்ரஸியை கொல்ல போறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, டெமோக்ரஸினா என்ன, இந்த பாப்புலிசம் ஏன் வந்தது, எதனால இந்த மாதிரி பாப்புலர் ஆளுங்கள்லாம் உள்ள வந்திருக்காங்க, மெஜாரிட்டேரியன் ரூல. ஸோ இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நீங்க பார்த்துக்கணும். இந்த பாப்புலிஸ்ட் குரூப் எல்லாம் இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்றது பாருங்க. ஒண்ணு, அவங்களுக்கு வந்து முதல் எனிமி எதுனா பன்முகத்தன்மை. அவங்களுக்கு முதல் எனிமி வந்து முஸ்லீம் கிடையாது. அவங்களுக்கு முதல் எனிமி வந்து பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மையை அவங்க வெறுப்பாங்க. ஏன்னா பன்முகத்தன்மை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். அது வந்து அதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு அட்வான்ஸ் ஜனநாயகத்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பாப்புலிஸ்ட்லாம் வாழணும்னா இந்த பன்முகத்தன்மையை வந்து அவங்க ஒழிச்சாதான் அவங்களால வந்து ஒரு ஒரு காமன் திங்கிங்கை கொடுக்க முடியும். ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு ஆட்சி செய்ய வரல. அவங்க எல்லாருடைய தாட் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ண வந்திருக்காங்க. எல்லாருடைய தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய திங்கிங் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வந்து அப்படி அதை நிலைநாட்டணும்னா ஜனங்களை வந்து ஒரு ஒரே மாதிரியா ஒரு டோட்டலிட்டேரியனா நம்ம திங்க் பண்ண வைக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கதையை சொல்லணும்ன்றது அவங்களுடைய இது. மூணாவது வந்து அவங்க ரொம்ப பேக்வேர்ட் லுக்கிங். அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் போகவே தெரியாது, பேக்வேர்டு தான் போவாங்க. அப்பதான் வந்து ஜனநாயகத்துல வந்து அப்பதான் அந்த ஜனநாயகத்துல ஒரு மெஜாரிட்டி குரூப்பை ஒரு மைனாரிட்டி குரூப் கூட சண்டை போட்டு மெஜாரிட்டி ஓட்ட கூடவே வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து டெமோக்ரஸியை நம்ம அப்படியே வின் பண்ணிட்டே போகலாம்ல. இவ்வளவுதான் தியரி அவங்களுக்கு. நீங்க அபார்ட்மெண்ட்ல கூட போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஒரு எலெக்ஷன் வந்தா ஒரு 2 பக்கமே போய் நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் கேண்டிடேட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் எல்லார்கிட்டயும் ஓட்டு கேட்டீங்கன்னா 50 ஓட்டு தான் விழும். அதை தவிர்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 20 பேரை செப்பரேட்டா வச்சிருங்க. ஒரு 80 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஒரு கதை சொல்லுங்க. இந்த 20 பேர் இருக்காங்கல்ல, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு, என்ன ஓட்டு போடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த 80 பேர்ல ஒரு 70 பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி தியரி தான். ஸோ அதனால வந்து ஒரு அவுட் குரூப் அவங்க கிரியேட் பண்ணாதான் வந்து அந்த ஓட்டை அவங்க வின் பண்ண முடியும். அதுக்காக இன்னைக்கு அவங்க கிரியேட் பண்ணிருக்க அவுட் குரூப் தான் வந்து முஸ்லிம்ஸ். நீங்க வந்து வெளியே போய் பாத்தீங்கன்னா, டர்க்கியில போய் பாத்தீங்கன்னா இதோட அவுட் குரூப் வந்து ரோமா ஜிப்சிகள். நீங்க யூஎஸ்ல போய் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து வேலைக்கு வர மெக்சிகன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு மைனாரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அகேன்ஸ்டா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த எலீட் குரூப் யாரு, இப்போ டெமோக்ரஸி பத்தி பேசுறவங்க யாரு, என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசுவாங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து நம்மளெல்லாம் தேச துரோகி ஆக்கிட்டு ஒரு மெஜாரிட்டியை கூட வச்சுக்கிற ஒரு சிஸ்டம் தான் அது. அதனால வந்து இதை வந்து ரொம்ப ஒரு ரிலீஜன் மூலமா பார்க்க வேண்டாம். இது ஒரு ஓட்டுகள், ஒரு ஆட்சியை கைப்பிடிக்கிற ஒரு சிஸ்டமா தான் இந்த பாப்புலிசம் இன்னைக்கு இருக்கு. இதைதான் வந்து ஃபாசிசம்னு சொல்லுவாங்க, பாப்புலிசம்னு சொல்லுவாங்க, இல்லை டோட்டலிட்டேரியன் சொல்லுவாங்க, எதை வேணா சொல்லிக்கலாம். ஆனா இவங்களுடைய ஃபார்முலா இவ்வளவுதான். இதுதான் நம்ம நல்லா கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ கடைசி நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை எப்படி நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது என்ன பண்ணா எதிர்க்க முடியும், என்ன பண்ணணும்ன்றத விட என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒண்ணு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நிறைய வந்து இந்த பாப்புலிஸ்ட் அவங்களை வந்து நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம். இவன் அப்படி, அவன் இவன் முட்டாள், அவன் எல்லாருக்குமே தெரியும் அவன் முட்டாள் தான்ன்றது. ஆனா அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க சொல்ற தியரி நமக்கு கரெக்ட் ஆயிடும். அதாவது நீ ஒரு எலிட்ன்றான், அதாவது நீ ஏடா அப்படின்னு நம்ம திட்டணும்னா நீ பணக்காரன் அப்படின்ற மாதிரி நான் பணக்காரன் ஆயிடுறேன்ல. அந்த மாதிரி நீ எலிட் நான் ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கான். அதே எலிட்டிசம் நம்மளும் காட்டக்கூடாது. நம்ம நம்ம எலிட்டு நீ நீ வந்து முட்டாள்ன்ற விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. ரெண்டாவது, அவன் கூட ரேஸுக்கே போகக்கூடாது. அவன் ரேஸ்ல என்ன பண்ணுவான், சாமியை பத்தி பேசுவான், பயங்கர இதை பத்தி பேசுவான், அதை பத்தி பேசுவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஸுக்கே நம்ம போயிடக்கூடாது. நம்மளும் அதை கொஞ்சம் பண்ணலாம், சாஃப்ட் இந்துத்வான்னு சொல்லுவாங்க.
சில நீங்க அரசியல் தலைவர், காங்கிரஸ் அரசியல் தலைவர் சில பேர் அப்படி சும்மா கோயில் பக்கம் போயிட்டு விபூதியில வச்சுட்டு வருவாங்க. சாஃப்ட் இந்துத்துவா பண்றாங்க. அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப இதுல ரொம்ப முன்னாடி இருக்கிற ஆளுங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டா 2 விஷயம். ஒண்ணு வந்து அவங்க சொல்ற கதை என்ன? மக்கள் எங்க பக்கம் இருக்காங்கன்ற கதையை நம்ம உடைக்கணும். ஏன்னா அது கதை தான் அது. அது ஒரு பொய் அது ஆக்சுவலா. அந்த பொய்யை நம்ம உடைக்கணும்னா நம்ம வந்து எல்லாரு கூடயும் பேசணும், எல்லாரு கூடயும் பழகணும், எல்லாரையும் கூட வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வந்து பேச மாட்டோம். சரி என்னத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு நம்மள எதனா பண்ண போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா நமக்கு பழக்கமாவே அந்த வண்டியில தூங்குறான்ல டிரைவர், சரியா ஓட்ட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சும் தூங்குறான்ல, அவனுக்கு ஈக்குவல் அது. அப்புறம் ஏன் வண்டி போய் கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு யாரு காரணம்? நீயும் தான் காரணம். அவன் எழுந்து போல நீ சொல்லக்கூடாது. நீயும் தான் எழுந்து போல. அதனால அதனால என்ன அதுக்காக வந்து எல்லாரும் போய் ரோட்ல நின்று போராடணும், இல்ல அப்படியே இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளால என்ன வரும்? நமக்கு என்ன வரும்? என்னால வந்து ஒரு பாட்டு எழுத முடியுமா? என்னால ஒரு கார்ட்டூன் போட முடியுமா? என்னால ஒரு இது பண்ண முடியுமா? அதாவது நான் ஜனநாயகத்து பக்கத்துல தான் இருக்கேன். நான் இந்த லீகல் ரேஷனல் சொசைட்டி கூட நான் நிக்கிறேன். இந்த ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, சோசியலிசம் இதெல்லாம் நான் நம்புறேன் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லணும். 2வது இதெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்ன்றதையும் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து புரியல. நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப வந்து அப்படியே மோதி பக்தா இருப்பாங்க. நாளைக்கு என்ன ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியல. நாளைக்கு அவங்க வீட்டு பெண்களை அவங்க எந்த விதமா கஷ்டப்படுத்த போறாங்கன்றது தெரியல. நாளைக்கு அவங்க குழந்தைகள் ரோட்ல நடக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்றதும் தெரியல. இந்த ஜனநாயகம் போச்சுன்னா என்ன போகும் அப்படின்றதையும் நம்ம வந்து எல்லாருக்கும் உணர்த்தணும். இந்த 2 வேலையை நம்ம பண்ணோம்னாவே நம்ம வந்து கரெக்டா ஓரளவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்க முடியும். இதை எப்படி எப்படி எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். நீங்க நிறைய பேச பேச என்ன ஆகும்னா அவங்க சொல்ற பொய் குறையும். அதாவது அவங்க சொல்ற பொய் இருக்குல்ல, ஜனங்க இன்னைக்கு எங்க பக்கம் அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு யூடியூப் வீடியோவே எடுத்துக்கோங்களேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் அந்த வீடியோ பார்த்திருப்பான். அதுல 10,000 பேர் வந்து லைக் போட்டிருப்பான். அதுல வந்து 20,000 பேர் வந்து 10,000 பேர் வந்து லைக் போட்டிருப்பான், 20,000 பேர் டிஸ்லைக் போட்டிருப்பான். அதனால என்ன நினைச்சுப்பாங்கன்னா யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்ற ஒரு கதையை சொல்லுவாங்க. பாரு 20,000 பேர் டிஸ்லைக் போட்டிருக்கான் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா வந்து 80,000 பேர் சும்மா இருக்கான். அந்த 80,000 பேரும் லைக் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவனால வந்து டிஸ்லைக்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு நடக்குது. இப்படி ஒரு பொய்ய சொல்றாங்க அவங்க. அதாவது இந்த ஜனங்க எங்க பக்கம் இருக்காங்க, மெஜாரிட்டி எங்க பக்கம் இருக்காங்க, அப்படி கிடையாது. அதனால 2 விஷயம் நம்ம புரிய வைக்கணும். ஒண்ணு வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். நம்ம பண்ற போராட்டமும் அவனுக்கும் சேர்த்துதான் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜனநாயகம்ன்றது எனக்கு மட்டும் கிடையாது. நான் எழுந்து போய் இந்த டிரைவரை தட்டுறேன்னா இவனுக்கும் சேர்த்து தான் நான் பண்றேன் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கோவமா இந்த பக்து கூட எல்லாம் சண்டை போடுறது, அப்புறம் வந்து இவனை வந்து இழுக்கிறது, அவனை இழுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது இன்னும் ஒரு பிரிவை தான் உண்டாக்கும். அந்த 20 ஜனங்க வந்து அவங்க சைட்லைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இனிமே வெற்றி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால ஜனநாயகம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நம்ம பேச ஆரம்பிக்கணும். 2 விஷயம் தான் பண்ணணும். மற்றபடி வேற வேற பண்றது அதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு மாறுதலையும் தராது அப்படின்றது என்னுடைய பார்வை. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஷார்ட்டா ஏன் முடிச்சுக்கிறேன்னா நீங்க கேட்க கேள்விக்கு பதில் சொல்லணுன்றதுனால தான். நல்ல விஷயம் என்னன்னா ஒரு மாதிரி பன்முகத்தன்மையான ஒரு நாட்டை வந்து இது வரைக்கும் வந்து இந்த பாப்புலிஸ்ட் சக்திகள் வந்து ரொம்ப நாள் ஆண்டுதான் சரித்திரம் கிடையாது. ஒரே தன்மை இருக்கிற நாட்டுகளை வேணா ஆண்டுருக்காங்க. ஜெர்மனி அந்த போன்ற நாடுகளை ஆண்டுருக்காங்க. ஆனா இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை இருக்கிற நாட்டை வந்து அவங்களால 10 ஆண்டுகளுக்கு மேல ஆள முடியாது. இப்ப வர அரசாங்கம் வந்து 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுது. இந்த வர எலெக்ஷன்ல அவங்க கண்டிப்பா அவங்க நினைச்ச அளவுக்கு ஜெயிக்க முடியாதுன்றது என்னுடைய பார்வை. இதுக்கு எல்லாருமே வேலை செஞ்சாகணும். சும்மா இருந்தா மட்டும் பத்தாது. பேசணும், வாயை திறந்து பேசணும். எல்லாரு கூடயும் நல்லபடியா நம்ம ஒரு இயக்கத்தை உண்டாக்கணும். கரெக்ட் டைம்ல ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வரும்போது அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் கூட நிற்கணும். எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போறது நம்மளுடைய பழக்கம். நானே நம்ம சமுதாயத்திலே பார்த்திருக்கேன். நிறைய பேர் அப்படியே பிரிச்சு பிரிச்சு போவாங்க. இந்த என்ஆர்சி கூட்டத்துல தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. அந்த மாதிரி ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே கூட யாரு வந்து தம் குடும்பத்தையும் தம் மக்களையும் தம் தம் குழந்தைகளையும் விரும்பக்கூடிய எல்லாருமே கூட ஒன்று சேர வேண்டும். ஒரு ஜனநாயக சக்தி பின்னாடி நம்ம ஒன்று சேர வேண்டும். அந்த சக்தி காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல ஆம் ஆத்மி பார்ட்டியா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே அது பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட்டா நின்று இவங்களுக்கு ஒரு 24ல ஒரு ஃபைட் கொடுக்கணும்ன்றது வந்து ஒரு என்னுடைய பார்வை. இவ்வளவுதான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். நன்றி. சார், சில கேள்விகள் வந்திருக்கு. முதல்ல நான் அந்த கேள்விகளை கேட்டுறேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம
பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது கேட்கணுமா இருந்தா அவங்க டைரக்டா கேட்பாங்க. சரி. முதல் கேள்வி வந்து, நம்ம நாடு வந்து நீங்க சொன்னீங்க இந்த கரிஸ்மேட்டிக் சொசைட்டி. நம்ம நாடு இயல்பாகவே வந்து நாயக வழிபாடுகள் கொண்ட நாடுதான் இயல்பாகவே. அப்ப இந்த கதாநாயக வழிபாடு நடத்தக்கூடிய சமுதாயத்தை விழிப்புணர்வு பெற செய்யறது வந்து எல்லா வகையிலையும் வந்து நன்மை பயக்கும். முக்கியமா அடிப்படையவே அவங்களுடைய அடிப்படையவே ஆட்டு வைக்கிறதாகும். அப்படின்னா இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில எப்படி ஏற்படுத்துறது? இந்த கதாநாயகத்தில் மயங்குற விழிப்புணர்வை எப்படி மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது? அதுதான் அந்த கதாநாயகத்தில் மயங்குற விழிப்புணர்வை நம்ம வந்து ஜனநாயகத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போதுதான் அது ஏற்படும். அதாவது ஜனநாயகம் இல்லைன்னா என்ன போயிடும், என்ன ஆயிடும் அப்படின்றத வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து இப்ப இந்த 70-80 வருஷமா நம்ம அதை பண்ணல. என்ன மாதிரி ஆளுங்க பண்ணலன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது பண்ணாததுனால இப்ப ஜனநாயகத்தை எப்படின்னா ஒரு மோடியோ, ஒரு ராகுல் காந்தியோ, ஒரு ரஜினிகாந்தோ வந்து காப்பாத்திடுவாங்க, ஒரு ஜெயலலிதாவோ அப்படிதான் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்ப பெரியார் பண்ணார், அந்த காலத்துல அவ்வளவு வேலை பண்ணாரு. அந்த வேலையை வந்து என்னுடைய சமுதாயம், என்னுடைய ஜெனரேஷன் பண்ணல. இதுதான் தப்பு. இது வந்து இந்திய நாட்டுல மட்டும் இல்ல, உலகளாவிய தவறா நான் பாக்குறேன். இத படிச்சவங்க எல்லாருமே வந்து இனிமே இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். ஜனநாயகத்துடைய இம்பார்ட்டன்ஸையும் அதோடைய அட்வான்டேஜையும் நம்ம குடும்பங்களுக்காக தான், வேற யாருக்காகவும் இல்ல, மத்தவங்களுக்காக எல்லாம் இல்ல, நம்ம குடும்பத்துக்காக அதுக்கு எதுக்கு தேவை அப்படின்ற விஷயத்த புரிய வைக்கணும். அடுத்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி சொன்னீங்க சார். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் முறையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம நாட்டுல இந்தியா போன்ற நாடுகளிலே வந்து மாற்றங்கள் வருவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கா? இதை கொண்டு வருவதற்கு சட்டப்படி நீதிமன்றங்களை தான் அணுகணுமா, மக்கள் போராட்டங்கள் மூலமா செய்யணுமா? இதை எப்படி வலியுறுத்துறது? முதல்ல இது சிறந்ததா, இப்ப இருக்கிற முறையை விட சிறந்ததா? அப்படி சிறந்ததாக இருந்தால் அதற்காக என்ன செய்யணும்? இல்ல, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான முறை. நம்ம நாட்டுல வந்து இதை டிஸ்கஸ் பண்ணாங்க முதல்ல, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மெத்தடோடைய காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சாமானியனுக்கு புரியாத ஒரு மெத்தடா இருக்கும் அது. அதனால இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் வந்து தேர்தலை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இவிஎம்க்கு எதிர்த்தாப்புல ஏன் இவ்வளவு வந்து குரல் ஏற்படுதுன்னா, அது புரியல, அதுல வர ரிசல்ட் எங்களுக்கு கரெக்டா விளங்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்காக என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இருப்பது நல்லதுதான். அதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. போக 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 சமுதாயம் வளர 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 இந்த ஜனநாயகத்துல வந்து இன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷன்ல அந்த வழிமுறை இருக்கு. எப்படி கான்ஸ்டியூஷனை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி மாத்துறது அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்கு. நம்ம நாட்டுல என்ன பொறுத்த வரைக்கும் எந்த டிராஸ்டிக் ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. எல்லாமே இன்கிரிமெண்டலா தான் எடுக்கணும். அப்பதான் எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு போக முடியும். ஸோ அதனால இது வந்தாதான் பெட்டரா இருக்குமா அப்படின்றது வந்து நான் அதை அந்த பார்வையில பார்க்கல. பட் அதுக்கான இன்னும் வரும் காலங்களில் இது பெட்டரா இருக்குமானா, டெக்னாலஜி இதெல்லாம் வரும்போது அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். பட் அது எது பண்ணாலும் இன்கிரிமெண்டலா தான் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷனை வந்து மாத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான ப்ரோசஸ், நீண்ட காலம் எடுத்து செய்ய வேண்டிய, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வர வர நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதற்கு முன்னால் பாப்புலிஸ்ட் இப்ப இருக்கக்கூடியவங்க உலகம் முழுவதும் இருக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலிஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் மேல கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கை வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சும்மா இருந்தா, நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அவங்க பண்றதுக்கெல்லாம் ஆத்தரைசேஷன் கிடைக்குதுன்னு நினைச்சுப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த பாப்புலிஸ்ட் குரூப்போடைய ரொம்ப பெரிய பயம் என்னன்னா பப்ளிக் ஒப்பீனியன் தான். பப்ளிக் ஒப்பீனியன் மாறுதுன்னு தெரிஞ்சாலே அவங்க மாறிப்பாங்க. அவங்க வந்து ஒரு பாம்பு மாதிரி. இந்த கம்யூனிசத்துக்குலாம் ஒரு கோட்பாடு உண்டு, பெரியாரிசம்க்கு ஒரு கோட்பாடு உண்டு. இந்த பாப்புலிசம்லாம் கோட்பாடே கிடையாது. அவங்க என்ன ஒரு 6 மாசம் பயங்கர ஜனநாயகவாதிகளா இருப்பாங்க, அடுத்த 2 நாள்ல என்னன்னு காட்டிடுவாங்க. ஸோ அதனால வந்து பப்ளிக் ஒப்பீனியன் மாற மாற அவங்களும் வந்து சில விஷயங்களை மாத்திப்பாங்க. அதனால பப்ளிக் ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இப்ப பொதுவான ஒரு அறிவிப்பு, நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் கேட்கணுமா இருந்தா நேரடியா இப்ப நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கைகளை தூக்குறதுக்கானதை வந்து இது பண்ணலாம். நம்ம சில கேள்விகள் வந்திருக்கு, அதை எழுதியிருக்கிறோம். அதை கேட்டதற்கு பிறகு வந்து உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஜனநாயகத்தை அகற்ற நினைக்கும் மத்திய அரசை
இந்த நீதிமன்றத்தை நாடுவதுதான் ஒரே வழியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க விளக்கம் சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் இத ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதை அட்ரஸ் பண்ணிடுறது நல்லது நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்குமெண்ட், அது நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த பாப்புலிஸ்ட் சக்திகள்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க படத்துல செகண்ட் பார்ட் வர மாதிரி அவங்க 2வது பாகம் ஆரம்பிப்பாங்க. அந்த 2வது பாகத்துல அவங்க இப்ப செய்யக்கூடிய வேலை என்னன்னா, இந்த சுதந்திர அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து அவங்க செயலிழக்க செய்வதுதான் அதோடைய வேலையே. அது முதல்ல எங்க ஆரம்பிப்பாங்கன்னா யூனிவர்சிட்டில இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டியில தான் மாணவர்கள் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு டர்க்கியில போனீங்கன்னா சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, டர்க்கியோட சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியை இழுத்து மூடிட்டாங்க. அதை வந்து டர்க்கியில இயங்கவே கூடாதுன்னு சொல்லி வெளியே அமைச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே ஃபர்ஸ்ட் அடிக்கப்படக்கூடியது வந்து பல்கலைக்கழகங்கள் தான். அந்த மாதிரி இந்தியாலயும் 2015 வந்து ஜேஎன்யூ மேல சண்டை போட்டாங்க, நீங்க எல்லாம் பாத்தீங்க. அந்த மாதிரி நீதித்துறையும் வந்து ஈஸியா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்றது எப்படி, அது ஒரு கொலேஜியம் இருக்கு, அந்த கொலேஜியத்துக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் போகணும், அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை ஒத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து படிப்படியாக அவருக்கு தேவையான ஜட்ஜுகளை உள்ள கொண்டு வருவாங்க. ஜுடிஷியரி வந்து அந்தரத்துல இருக்கிற விஷயம் கிடையாது, அவங்களும் நம்ம சமுதாயத்திலேருந்து வரவங்க தான். ஸோ அதனால வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்ட இதெல்லாம் ஆகுமோன்ற ஒரு பயத்திலேயே வந்து அவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளையும் கையில வச்சுப்பாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை பாத்தீங்கன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கூட நியாயம் கிடைச்சாலும் சுப்ரீம் கோர்ட்ல கிடைக்காதுன்ற பேச்சு தான் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பப்ளிக் ஒப்பீனியன் மாறுச்சுன்னா, பப்ளிக் இதை பத்தி பயங்கரமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சா சுப்ரீம் கோர்ட் இல்ல எல்லா கோர்ட்டுமே ஒழுங்கு மரியாதையா நடந்துப்பாங்க. ஆனா நம்ம பப்ளிக் குரல் வெளியே வராத வரைக்கும் எல்லாம் என்ன நினைச்சுவாங்க, அரசாங்கம் தான் எல்லாத்தையும் நடத்துது, அதனால அரசாங்கத்துக்கு பணிஞ்சு போவாங்க. ஸோ நீதி கேட்க போறது வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இப்ப நீதி கிடைக்காது நம்ம போக வேண்டாம்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. நீதி கிடைக்க போகும்போது நீங்க ஒரு கேஸ் போடுற கேஸுமே கூட பப்ளிக் ஒப்பீனியனோட ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அதனால எந்த தவறுகள் நடந்தாலும், இப்ப சப்போஸ் நம்மள இழிவா யாராவது பேசிட்டா கூட அவங்க மேல கண்டிப்பா வழக்கு தொடருங்க. வழக்கு தொடர்ந்தாதான் வந்து அதோடைய ஒரு மக்கள் ஒரு தாட் ப்ராசஸோட பிரதிபலிப்பா அது தெரியும். அந்த காரணத்துக்காக அதை பண்ணி ஆகணும்ன்றது என்ன பார்வை. பாப்புலிஸ்டுக்கு எதிரான மிக முக்கியமான ஆயுதம் வந்து தொடர் உரையாடல்கள் நடப்பது அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த தொடர் உரையாடல்கள்ல எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் விளக்குனீங்க. இந்த எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி விளக்குனா நல்லா இருக்கு. ஏன்டா இன்றைய சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பரவலாக எதை பேசக்கூடாதுன்னு நீங்க அட்ரஸ் பண்ணீங்களோ அதைத்தான் பரவலா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் கூட வலியுறுத்தினா நன்றாயிரும். கரெக்ட். அதாவது இதுல 2 விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒண்ணு வந்து இன்னைக்கு சமுதாயம் வந்து ஒரு போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். ஒரு சத்தியத்தையும் தாண்டி முன்னாடி போன ஒரு சமுதாயமா மாறிட்டோம். இன்னைக்கு யாரு பெரிய விக்டிம் கேட்டா உண்மைதான் பெரிய விக்டிம், உண்மை வந்து எதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் வருது. அதாவது வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் எப்படி அதாவது ஒரு காலத்துல பிரிண்டிங் பிரஸ் இருந்தது. பிரிண்டிங் பிரஸ் வரதுக்கு முன்னாடி எந்த விதமான கருத்துக்களும் பரிமாறவில்லை. பிரிண்டிங் பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் பரிமாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரேடியோ வந்துச்சு. ரேடியோ வந்த உடனே ஃபுல்லா அரசு ப்ராபகேண்டா எல்லாம் ரேடியோவிலே நடக்க ஆரம்பிச்சது. வேர்ல்டு வார்லாம் ரேடியோவிலே நடந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு. டிவியில வந்து ஒரு காலம் வரைக்கும் தூர்தர்ஷன் தான் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அப்ப அரசாங்கம் தான் ப்ராபகேண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் இந்த அந்த சமுதாயத்துக்கும் இந்த டிவி ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன்னா அந்த சமுதாயத்துல இருக்க குழந்தைகள்லாம் அதை பார்த்து கெட்டு போறாங்க, அவங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு சோசியல் மீடியா வந்திருக்கு. இந்த சோசியல் மீடியாவுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த அல்காரிதம்கள் இப்ப நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்ப நீங்க ஒரு விஷயம் ஒரு நாள் வந்து பஜ்ஜி சாப்பிட்றது எப்படி, பஜ்ஜி செய்யறது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த 10 நாளைக்கு உங்களுக்கு பஜ்ஜியே வரும். நீங்க வந்து வேற வேற பஜ்ஜி, விதவிதமான பஜ்ஜிகள் வரும், ஆனா பஜ்ஜியே தான் வரும். அந்த அல்காரிதம் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஹோமோஃபிலின்னு சொல்றோம், ஒருத்தனுக்கு தேவையான விஷயங்களை அது கண்டெடுத்து அந்த விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு புகுதுது. அதனால என்ன ஆகும்னா, ஒருத்தனும் அவன் படிக்கிற விஷயங்களை வந்து மேலும் மேலும் நம்பக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்துக்கு போறான். ஸோ இப்போ இதுல சொல்லிக்க விரும்பின விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க கருத்து பரிமாறல்கள் நிறைய இடத்துல முக்காவாசி சோசியல் மீடியால தான் நடக்குது. நார்மலா பேசிக்கிறதே ரொம்ப கம்மியாயி போச்சு. மெசேஜிங் இல்லைன்னா வாட்ஸ்அப் அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நம்ம எதிரில் நிக்கிறவன் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி அவனுக்கு தேவையான சில விஷயங்களை அவன் இன்டர்நெட்ல படிச்சு அவன் தலையில ஏத்திட்டு இருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அது உண்மை கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம நம்புறதும் உண்மை கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கதைக்கும் வந்து 2 பாகம் இருக்கு, 2 பகுதி இருக்குன்றது, 2 சைடு இருக்குன்றது நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அந்த பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னா அவங்க கூட சண்டை போடக்கூடாது. அதாவது வந்து நீங்க வந்து இப்படிதான் பிஜேபி அரசாங்கம், மோடி இப்படிதான்னா அப்போ இந்திரா காந்தி அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்பான். வாட் அபவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். இது எல்லாமே ஆர்குமெண்டல் ஃபேலசிஸ். நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் எதுன்னா, இந்த சண்டை, ஒரு இண்டிவிஜுவல் தாக்குதல், இந்த மாதிரி ஒரு சித்தாந்த தாக்குதல், இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜனநாயகத்துக்காக இப்ப நம்ம போராடுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜனநாயகத்துக்காக போராட்டம் அவனுக்கும் சேர்த்துதான் நம்ம பண்றோம், நமக்காக மட்டுமே கிடையாது. அப்போ இந்த ஜனநாயகம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து புரிய வைக்கணும். நம்ம வந்து இந்த ஆர்குமெண்ட்ல மேல இருக்கணும், கீழே போயிடக்கூடாது. ஜனநாயகத்தை விரும்புறவங்க மேல இருக்கணும், கீழே போயிடக்கூடாது. சண்டை போட்டு அப்படி அவனை இன்னும் ஓரமா ஒதுக்கிடக்கூடாது. ஒருத்தங்கிட்டே நம்ம சண்டை போடும் போதும் அவன் ஓரமா ஒதுங்குறான்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு, இன்னைக்கு நம்ம வந்து உண்மையை வந்து நிலைநாட்டக்கூடிய, உண்மையை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதான் ஜனநாயகம் இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து, அப்புறம் வந்து அவங்க கூட வந்து இந்த அவன் வழியிலே போறோம், அவன் மாதிரியே ப்ரொபகேண்டா பண்றோம் அப்படிலாம் போனா முடியாது. அவனும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கான் இதுல. அந்த சண்டைலாம் நமக்கு வேண்டாம். நம்ம சண்டை என்ன, ஜனநாயகத்து கூட இருக்கு. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கோம். அதுக்காக ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆளா நம்ம மாறுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த காரணத்துக்கும் எந்த விதமான வன்முறையையும் நம்ம வந்து ஆதரிக்கவும் கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது. அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நிலைப்பாடுல நம்ம தப்பா யோசிக்கிறோம்ன்றதுதான் அர்த்தம். அதனால வந்து அந்த ஒரு டிஞ்சுக்கே நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணமே என்னன்னா, நம்ம அந்த வலையில இழுத்து நம்மளை உள்ள கொண்டு வந்துடலாம் தான். அந்த வலையில நம்ம மாட்டாம இருக்கணும்ன்றதும் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப உலக அளவுல பாப்புலிஸ்ட் கொரோனாங்கிறத உபயோகப்படுத்திக்கிறாங்களா தங்களுக்கு ஆதரவாக? கண்டிப்பாக, அதுல வந்து டவுட்டே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளவு கம்மியா கேள்வி கேட்கிறோமோ அவ்வளவு கம்மி அவங்களுக்கு நல்லது. நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டட் திங்கிங்கே கிடையாது, ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா யோசிப்பாங்க. நீங்க வந்து பொருளாதாரத்தை எப்படி நீங்க நிலைப்படுத்தணும்னு கேட்டா, கருப்பு பணத்தை ஒழிச்சா போதும் அப்படின்ட்டுவாங்க. அதாவது காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமுக்கு சிம்பிளா சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷன் கொடுக்குறவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் விஷயங்கள் எல்லாம் புரியாது. இப்போ கொரோனா மாதிரி டைம்ல யாரும் கேள்வி கேட்க முடியாது, சிம்பிளான சொல்யூஷன், எல்லாரையும் வந்து அடக்கி வச்சு அப்படியே வாழ்ந்துடலாம்ல. ஸோ அந்த ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரீடிங் டைமா மாறி போச்சு. இப்போ ஜனநாயகம் தான் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட். இந்த அத்தாரிட்டேரியனிசம், இந்த மாதிரி ஃபாசிசம் எல்லாம் ரொம்ப சிம்பிள். அவன் கட்டளையிடுவான், நம்ம அதை செயல்பட்டு நடந்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு அது ரொம்ப சிம்பிள். அது வந்து ஒருத்தனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கொரோனா டைமை பயங்கரமா உபயோகப்படுத்திக்கிட்டாங்கன்றது நிஜம். உலக நாடுகளில் உலக லீடர்ஸ் எல்லாருமே உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இந்தியாவுல வந்து நீதித்துறை தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்துருச்சு. இப்ப சமீபத்தில் தொடர்ச்சியா வந்த பல தீர்ப்புகளின் மூலமாக தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து விட்டது அப்படின்னு ஒரு பொது சமூகம் பார்க்கிறது. இது வந்து இந்திய ஜனநாயகத்தை எந்த அளவில் பாதிக்கும்? ஸோ இது மொத்த நீதித்துறையும் நான் சொல்ல மாட்டேன். சில ஜட்ஜுகள் இருக்காங்க, சில நீதிபதிகள் இருக்காங்க, அவங்க வந்து கண்டிப்பா எடுத்துட்டாங்க. அந்த நீதிபதிகள் கண்டிப்பாக அவங்களுடைய மரியாதையை எழுந்துட்டதாக நான் பாக்குறேன். ஆனாலும் இன்னும் சில நீதிபதிகள் நல்லா தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்டிஸ் முரளிதர் டெல்லி ரைட்ஸ் நடக்கும்போது ஒரு ஆர்டர் போட்டார், அதனாலே அவர் அடுத்த நாள் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இன்னைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சில ஜட்ஜுகள் நல்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த நீதித்துறை வந்து ஒரு டோட்டலா கொஞ்சம் அடி வாங்குறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு, ஜனநாயகம்ன்ற வண்டிக்கு என்ஜின்ல ஏதோ என்ஜின் ஆயில் இல்லாத மாதிரி தான். அது நிஜமாலே ஒரு உண்மைதான். பட் என்டையர் நீதித்துறை போயிருச்சு நான் நம்பல. சில நீதிபதிகள் இன்னும் நல்லா தான் இருக்காங்க. அடுத்த கேள்வி, கமலுடைய அரசியல் பற்றி. அவர் நடிகராக இருந்தாலும் அவங்க கிராம சபை போன்ற விழிப்புணர்வை எல்லாம் செய்தார், அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன், ஜனநாயகத்தை நம்புறவங்க யாரு வேணா வரட்டும், எப்படி வேணா பண்ணட்டும், அவங்க அதுதான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகத்தோட அழகும் கூட. அந்த மாதிரி பன்முகத்தன்மையா பல விஷயங்கள் பண்றவங்க பண்ணணும், நம்ம வரவேற்கணும். அவங்க நல்லா இருந்தா நம்ம ஓட்டு போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. ஆனா ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்கள், பன்முகத்தன்மையை எதிர்ப்பவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் எதிர்ப்பவர்கள் எந்த காரணத்துக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய பார்வை. கமல் மற்றும் இல்ல ரஜினி யாரா இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தை நம்பணும், ஜனநாயக முறையில் நடந்துக்கணும். அப்படி முன்னாடி போறதா இருந்தா யாரு வேணா வரலாம். ஆனா அதை தாண்டி ஒரு பக்கம் போனா நம்ம எழுந்து போய் அந்த டிரைவரை தட்டி எழுப்பிதான் ஆகணும்.
இப்ப வரும்போது எல்லாருமே வந்து தன்னை ஒரு ஜனநாயகவாதியா தான் அறிமுகப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்க வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து ஒரு அத்தாரிட்டேரியனா டெவலப் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்று வரக்கூடியவர்களில் யாரை நம்புவது, இவங்க பின்னால அத்தாரிட்டேரியனா மாறிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இது ஜனநாயகத்தினுடைய பலவீனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இது நம்மளுடைய பலவீனம்னு சொல்றேன், நம்மளுடைய தப்பான புரிதல்னு சொல்றேன். இவனை கூட்டிட்டு வந்தா இவன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்றது நம்மளுடைய தப்பான புரிதல். இவனை கூட்டிட்டு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, டெய்லி நான் கேள்வி கேட்பேன்றதான் நம்மளுடைய புரிதலா இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம ஆள் வந்துட்டான்ப்பா, அவன் சூப்பரா பண்ணுவான், 5 வருஷம் சும்மா இருக்கிறதும் தப்பு. அதுதான் நம்ம பண்ண தப்பு. காங்கிரஸ் அரசாங்கம் வந்த போது இவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, நம்மளும் கண்டுக்காம விட்டுட்டதுனால இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் ஒரு ஐடென்டிட்டி இழந்துட்டோம் ஜனநாயகத்துல. அந்த பார்ட்டிசிபேஷனே இல்லாம போயிருச்சு. ஸோ நம்ம வந்து யார் வந்தாலும் சரி, அவங்கள வந்து கேள்வி கேட்க வேண்டியது எதிர்கட்சியோட கடமை மட்டுமில்ல, மக்களுடைய கடமையும் கூட. ரெண்டாவது வந்து அநியாயங்கள், சரி நீங்க வந்து நார்மல் டைம்ல கேள்வி, பாலிசி விஷயம்லாம் நான் கேட்க மாட்டேன், பரவாயில்ல விட்டுருக்கேன். அதெல்லாம் அநியாயங்கள் நடக்கும்போது நீங்க கேள்வி கேட்டீங்களா? இன்னைக்கு வந்து தலித் சமுதாயம் வந்து பல வருட காலமாக மேல் சாதியினரால் அமுக்கப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கு. இன்னைக்கும் தலித்துக்கு அகேன்ஸ்டா நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக என்னைக்காவது நம்ம போய் நின்றுக்கோமா? அந்த அநியாயம் நடக்கும்போது நம்ம ஒரு சமுதாயமா போய் கேள்வி கேட்டோமா? அப்படி கேள்வி கேட்காம போறது வந்து ஜனநாயகத்துடைய அழிவுக்கு நம்மளே பண்ணி கொடுக்குற வழின்னு அர்த்தம். ஸோ எந்த கட்சின்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோம்ன்றது முக்கியம். நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி கேள்வி கேட்குதுன்றது முக்கியம். அப்பதான் ஜனநாயகம் வாழும். அடுத்த கேள்வி, டாடா தனிஷ்க் விளம்பரத்தை எதிர்ப்பவர்கள் வீட்டு மருமக்கள் எல்லோருமே முஸ்லிம்களாக இருக்கிறார்களே, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? எதிர்ப்பவர்களா? அதை பத்தி பார்வை என்ன? அது வந்து நான் சொல்ற பாருங்க, அவங்க இந்த சோசியல் மீடியால வர சில விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் இப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அது வந்து தப்பான ஒரு புரிதல். இது ஒரு சோசியல் மீடியான்றது ஒரு மாயை மாதிரி. அது வந்து அதனுடைய நம்பர்ஸும் அதில் இருக்கிற இதுவும் எல்லாம் கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள், எனக்கு தெரிஞ்சு 70 வருஷமா இந்தியா போன்ற தேசத்தில் மக்கள் வந்து இன்னும் ஜனநாயகத்தை நம்பும் மக்களா தான் இருக்காங்க. நான் சொன்னல அந்த யூடியூப் வீடியோ மாதிரி தான், 80,000 பார்ப்பதான் பேசாம தூங்கிட்டு இருப்பான், பேச மாட்டான், கம்முன்னு இருப்பான். ஏன்னா எதுக்கு எனக்கு வம்புன்ட்டு. அவன் எல்லாருமே வந்து நல்லபடியா யோசிக்கிறவன் தான். இந்த வெறி பிடிச்சவங்க தான் இந்த மாதிரி 10 டிஸ்லைக் வந்து போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த தனிஷ்க் விளம்பரத்துக்கு அகெயின்ஸ்டா வந்தது ஃபுல்லா சோசியல் மீடியா தான், வேற எங்கேயுமே அதுக்கு அகெயின்ஸ்டா எதுவும் வரல. ஆனா அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த டாடா நிறுவனம் அதை வாபஸ் பெற்றதும் ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயமான பார்வையை நான் பாக்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணக்கூடாது. அதாவது மக்கள் அந்த பக்கம் தான் இருக்காங்கன்றதை காட்டக்கூடாது. அது ஒரு பொய். அந்த பொய்யை நீங்க ஏன் வந்து நிஜமாக்குறீங்க? இப்போ நாய் வந்து ஒவ்வொன்று குலைச்சதுன்னா நீங்க வந்து பயந்து ஓடினா தானே அது அது பெரிய மிருகமா நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயம். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து மக்கள் இந்த பக்கம் தான் இருக்காங்க, மக்கள் வந்து ஜனநாயக பக்கத்துல தான் இருக்காங்கன்றத வந்து நம்ம நிலைநாட்டணும். அதை பார்த்து தான் அந்த குரூப் பயப்படும். என்ஆர்சி குரூப்பை ஏன் பார்த்து பயந்தாங்கன்னா, அவ்வளவு பெண்கள் வந்து ரோட்ல உட்காந்து அவங்க எதிர்பார்க்கல. அதாவது இந்த பெண்களுக்கு இவ்வளவு இது இருக்கா அப்படின்றத பார்த்து தான் அவங்க பயந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து எல்லாம் ஒன்னா நிக்கிறோம், அந்த ஒற்றுமை, அந்த பன்முகத்தன்மை தான் அவங்களுக்கு வந்து எதிரி. அதுதான் வந்து அவங்களால பார்க்கவே முடியாது. நீங்க என்னதான் நீங்க திட்டினாலும், என்னதான் நீங்க அடிச்சாலும் அவன் திருப்பி அடிச்சிடும். ஆனா ஒரு ஒரு 4 பேர் சேர்ந்து கை கோத்துட்டு நில்லுங்க, அதை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் நம்ம பண்ணணும். இன்றைக்கு இப்ப இந்த அரசியல் சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பியூரோகிராட்ஸ் மத்தியில, உங்களை போன்ற இன்னும் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு சர்வாதிகார போக்குல போய்கிட்டு இருக்கு, அதை நம்மால் இயன்ற அளவு தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய விகிதாச்சாரம் என்னவா இருக்கு? அப்படி இருக்கிறாங்களா அதிகாரிகள்? 80% இது தப்பா போகுதுன்றது தெரியும். 20% தான் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. 80% வந்து அவங்களுடைய அந்த 80%ல ஒரு 10% ரொம்ப வேகமா சப்போர்ட் பண்றாங்க. மீதி 70% வந்து இது என்ன பண்ண முடியும் எங்களால, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம இந்த வேலைக்கு வந்துட்டோம், அரசாங்கம் சொல்லிட்டு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. பட் ஒரு 10% வந்து நல்லா பயங்கரமாவே எதிர்த்துட்டு தான் இருக்காங்க உள்ள. ஆனா 80% ஐ கேன் வெரி clearly say they don't like what is happening. இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்களுக்காக வந்து ஓபன் பண்ணுங்க ஹாஜா, ஓபன் பண்ணுங்க. அவங்க யாருக்கு ஓபன் பண்றீங்கங்கிற அவங்கள சொல்லிடுங்க, அவங்கள அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே, முபாரக் பாய், நீங்க உங்க கேள்வியை பதிவு செய்யுங்க.
அன்மியூட் பண்ணியிருக்கு. செந்தில் சார், நீங்க சொன்னீங்க இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக உள்ள விஷயங்களை வந்து நம்ம பொதுவா மக்கள்கிட்ட வந்து பேசணும் சோசியல் மீடியால அப்படிலாம். இப்போ வந்து இந்த அவேர்னஸ் வந்து மற்ற சமுதாய மத்தியில எப்படி இருக்கு? இப்ப நீங்க எல்லா சமுதாயத்தையும் பேசிட்டு வர்றீங்க, கலந்துடாதீங்க. அதே மாதிரி நார்த்ல எப்படி இருக்கு? இப்போ இந்த ரீசன்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ஃபோரம் எல்லாம் நடக்குதா? இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக அந்த நாடு போய்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன செய்யணுங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா? இது ஒரு கொஸ்டின். அது தொடர்ந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஏதோ அநியாயம் நடக்கும்போது கேள்வி கேட்கணும். அது ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான விஷயமா நீங்க சொன்னீங்க. அது எல்லாம் நம்ம விளங்குறோம். ஆனா இப்ப வந்து ஒடுக்கப்படுறாங்களே, அதாவது இப்ப யாராவது ஒரு இப்போ இந்த யூபியில வந்து இந்த ஹத்ராஸ்ங்கிற அந்த இடத்துல நடந்து இதுக்கு மேல ஒரு தனி மனித அத்துமீறல் நடக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இதெல்லாம் தட்டி கேட்க போகும்போது அவங்கெல்லாம் ஒடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் என்ன பண்றது? அதுதான் 2 விஷயம். ஒண்ணு வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடக்க தான் செய்யுது. இந்தியா போன்ற நாடில் அது நார்மலா நடக்க தான் செய்யுது. ஆனா யார்கிட்டயும் வந்து கிளியர் டேட்டாலாம் கிடையாது. ஆனா நடக்குது. இங்க தமிழகத்தில் மட்டும் இல்ல. இன்ஃபேக்ட் வந்து என்ஆர்சி மூவ்மெண்ட்லயே தமிழகம் தான் லாஸ்டா ஜாயின் பண்ணது. மற்ற எல்லா ஸ்டேட்ஸுமே முன்னாடி தான் இருந்தாங்க. நாங்க எல்லா பக்கமும் போய் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அது நடக்குது. அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த ஹத்ரஸ் போன்ற இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது தட்டி கேட்கும்போது ஒடுக்குறாங்களே அப்படின்றது வந்து அவங்க ஒடுக்க தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒடுக்கிறது தான் அவங்களுடைய வழிமுறை. ஆனா அந்த 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 அவங்க நம்மளை வந்து இதை தடுத்து நிறுத்துவாங்க, நம்மளை வந்து அமுக்குவாங்கன்னு தெரிஞ்சும் கூட நம்ம வந்து ஒரு போராட்டத்தை முன்வைக்கும் போது அந்த போராட்டத்துக்கு இருக்க சக்தியும் ஜாஸ்தி. எந்த ஒரு அதான் நான் சொன்னேனே, டெமோக்ரஸி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட். இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் கிடையாது. இவ்வளவு நாள் நம்ம தான் சிம்பிளா இருந்துட்டோம். ஆனா டெமோக்ரஸியை வாழ வைக்கணும்னா நம்ம வந்து சில தியாகங்கள்லாம் பண்ணிதான் ஆகணும். அதாவது எவ்வளவு பேர் பண்ண தியாகங்கள்ல தான் நம்ம வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நம்ம வந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நம்மளுடைய தருணம். டெமோக்ரஸியை காப்பாற்றணும்னு வந்துருச்சுன்னா நம்ம தியாகங்கள் பண்ணது ரெடியாக தான் செய்யணும். அதை பண்ணிதான் ஆகணும். அப்பதான் வந்து ஒரு சமுதாயத்தை நம்ம அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போக முடியும். ஸோ அதனால அந்த ஒடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மள உட்காந்துடக்கூடாது. அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதை நம்ம செஞ்சுட்டோம்னா அதுதான் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். அது செய்யக்கூடாது. ஒரு ஜனநாயக முறையில் ஒரு அமைதியான ஒரு போராட்டங்கள் நமக்கு வந்து உலகத்துக்கே நம்ம வழிகாட்டணுங்க. நம்ம அந்த வழியில நம்ம முன்னாடி போக தான் வேண்டும். மிஸ்டர் சையத், உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யுங்க. சையத், உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, அன்மியூட் ஆயிட்டாங்க. அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு கேள்வியை பதிவு செய்யுங்க. ஓகே, கேக்குதா? கேக்குது, பதிவு செய்யுங்க. ஓகே. செந்தில் சார், இப்போ இந்த ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம்லாம் நடந்துட்டு இருக்கு இங்க நார்த்ல, பஞ்சாப்ல, மற்றெல்லாம் பாக்குறோம். அந்த போராட்டம் இல்லாம ஏகப்பட்ட போராட்டங்கள் இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இந்த போராட்டம் வந்து அதுக்கு வந்து ஒரு எண்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ உதாரணத்துக்கு போன எலெக்ஷன்ல பிஜேபி வர்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. மக்களே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு more than 70% பீப்புள் வந்து எக்ஸ்பெக்டட் ஒன்லி காங்கிரஸ் இருக்கும். அதான் அந்த மாதிரிதான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்திருக்கான். அவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் டிமானிட்டேஷன், மத்த இஷ்யூஸ், ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து வந்திருக்கான். நிறைய போராட்டங்கள் வந்திருக்கான். அப்படிங்கிறப்போ ஏதோ சம்திங், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கிறோமா, இல்ல அதை நோக்கி போராட்டம் பண்ணாம இருக்கோமான்னு தெரியல. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஓட்டிங் மிஷின், அவன் ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு எது வேணா பண்ணிக்கலாம். நம்ம எது பண்ணாலும் நம்ம நாளைக்கு ஒரு 3 வருஷம் நம்ம பிரச்சனை பண்ணுவோம், போராட்டம் பண்ணட்டும், 4 வருஷம் பண்ணுவோம், கடைசி 1 வருஷம் அமைதியா இருந்துட்டு ஓட்டிங் மிஷின்ல ஓட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இதே மாதிரி இந்த போராட்டம் மட்டும் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு அடுத்த எலெக்ஷன்ல அவனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு 99%. அன்லஸ் நம்ம வந்து ஓட்டிங் மிஷினை வந்து ரிமூவ் பண்ணல, ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக நம்ம மக்கள்
எழுதல அப்படின்னா இந்த போராட்டம்லாம் பண்ணி கடைசியில வந்து ஒரு முடிவில்லாம போயிருமே. திருப்பி அந்த ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்து திருப்பி அவன் தானே வருவான். இதுக்கு என்ன மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு? இது என்ன மாதிரி கொண்டு போகலாம் நம்ம? இல்லை, 2 விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நானே பல எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓட்டிங் மிஷினை பற்றி நம்ம சொல்கிறது வந்து நானும் என் கண்ணில் எண்ணெயை விட்டுலாம் தேடி இருக்கேன், என்ன தப்பு நடக்கும், எப்படி அதில் தப்பாகும் அப்படின்றத. பட் எனக்கு இது வரைக்கும் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல, நான் பார்த்த வரைக்கும். அது இப்போ இந்த விவிபேட்னு ஒரு மிஷின் வந்திருக்கு, அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. இது வந்ததுக்கப்புறம் இது வல்னரபிளாக இருக்கா அப்படின்ற கேள்விக்கு வந்து இது இரு பக்கமும் வாதங்கள் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் வந்து ரிக்கிங் நடந்ததா வந்து எங்கேயுமே வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. எவிடன்ஸ் இருந்தால் மற்ற கட்சிகள் இதை விட மாட்டாங்க, அது அவ்வளோ சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக வேலை செய்யக்கூடிய ஒரு 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 நிறுவனம். அதனால வந்து அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக பைபாஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் மூளை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். வருங்காலங்களில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆனால் வந்து அதுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் யாரும் கொடுக்கறது இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் வெயிட் பண்ணி இவிஎம்ல போட்டு வந்துடுவான் மறுபடியும். நான் பார்த்த 2 விஷயம், எனக்கு புரிஞ்ச 2 விஷயம் என்னன்னா, இவிஎம் ஹேக் ஆச்சோ இல்லையோ, மக்களுடைய மைண்ட் ஹேக் ஆயிருக்கு நிறைய விஷயங்கள்ல. இது உலகம் பூரா இதே நிலைமை தான் எல்லா பக்கமும் இருக்கு. நீங்க ட்ரம்ப் எலெக்ஷனை கூட எடுத்துக்கோங்க, யார் ட்ரம்ப் போன்ற ஒரு கோமாளி வருவானா அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த டைம்ல அவன் தான். வரப்போற எலெக்ஷன்லயும் எப்படி ஆக போகுதுன்னு தெரியாது. இது எங்க ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 50-60 வருஷமா நம்ம வந்து நம்மளுடைய குடும்பம், வாழ்க்கை, இதை தாண்டி இதை நோக்கியே ஓடி நம்ம வந்து ஒரு சொசைட்டல் விஷயத்த மறந்ததுனால மெஜாரிட்டி மக்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம போயிருச்சு. அந்த ஐடென்டிட்டியை வந்து ஹிந்துன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு கும்பல் வந்து ரொம்ப நாளமா அதுல ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த 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 ஒரு மாயை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ இது வந்து எல்லா சமுதாயத்திலும் இந்த மாதிரி ஒரு கும்பல் இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்து வர்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இன்னைக்கு கிரைசிஸ்ல தான் இது வந்ததுன்றது என்னுடைய பார்வை. இல்லைன்னா உலகம் முழுக்க இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ என்னையே காலேஜில் எடுத்துக்கோங்களேன், எங்கள் காலேஜில் வந்து யார் நீ என்ன ஜாதியோ நீ என்ன மதமோ யாருமே பேசுனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து மோதியா ராகுல் காந்தியா இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இவன் அந்த பக்கம் இருப்பான், அந்த பக்கம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு 10 வருஷத்துல இதெல்லாம் நடந்தது அப்படின்றது உண்மை. இதுக்கு வந்து வழி என்னன்னு கேட்டால், நான் நினைக்கிறது என்னன்னா, தேர்தலுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. தேர்தலுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து தேர்தலில் தான் நம்ம வந்து இதெல்லாம் இப்போ ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பார்வை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ஆர்டிகிள் உங்களால் எழுத முடியுமா? ஒரு மெசேஜ் போட முடியுமா? இல்லை வந்து ஒரு 4 விஷயத்தை நல்ல விதமாக ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? ரிசர்ச் பண்ண முடியுமா? பண்ணுங்க. சண்டை போடும் தோரணத்தில் போக வேண்டாம், யாரு கூடயும் சண்டை போட வேண்டாம். எல்லாரையும் அரவணைத்து நம்ம மூவ்மெண்ட்டை பெருசாக்கணும். இன்னைக்கு நான் பார்க்குற பார்வை என்ன, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அந்த பக்கம் இருந்தாங்கலாம், இன்னைக்கு வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்க, ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது. ஸோ இதை வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆக்கி 24 வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரணும்ன்றது நம்ம வந்து நம்ம வேலை செய்தாகணும். அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனதிடமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் நமக்கு வேணும். நம்ம நாடு வந்து ஒரு அருமையான நாடு, மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. பலதரப்பட்ட மக்கள் இங்க வாழ்ற ஒரு நாடு, ஒரு துணை கண்டம் சொல்றோம். நம்மளால கண்டிப்பா அந்த வேலையை பண்ண முடியும்ன்றது நினைக்கிறேன். கேள்வி கேட்கறவங்க வந்து ஷார்ட்டா கேள்வியை மட்டும் போஸ்ட் பண்ணுங்க தயவு செய்து, டைம் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட். மொய்தீன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார், நீங்க வந்து டிஜிட்டல் வந்து பல வருடங்களாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை நம்ம எதிர்த்து குரல் எழுப்பலன்னு சொன்னீங்க. குரல் சாதாரண மக்கள் எழுப்பாட்டா கூட அவங்களுக்கு வந்து பல 100 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டாங்க சாதிய முறையினால அப்படிங்கிறதுனால ஒதுக்கீடு கொடுத்து கொஞ்சம் அவங்க மேல வந்திருக்காங்க. ரொம்ப துவண்டு போயிருந்ததுல இருந்து கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. ஆனா அந்த வர்ணாசிரமத்தை வந்து திரும்பவும் வேற ஒரு பாதையில கொண்டு வந்து நீட்டு அது இதுன்னு கொண்டு வந்து அவன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து அடுத்த ஸ்டாண்டர்டு போறதுக்குள்ளே அவன் ஓஞ்சி போயிடணும் அப்படிங்கிறது வர்றதுனால அவங்க ரொம்ப நாசூக்கா வந்து நாகரீகமா வந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து அமுல்படுத்த முற்படுறாங்களோ? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இல்ல அவங்களுடைய நான் சொன்னேன் அவங்களுடைய எண்ணமே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணமே வந்து அந்த அப்பர் காஸ்ட் டாமினேஷனை கொண்டு வரணுன்றது தான். அதுக்கு முக்கியமான தேவை வந்து இந்த பன்முகத்தன்மையை உடைக்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே அது முறியடிக்கணும்னு தான் அவங்களுடைய எண்ணம். அதுக்காக அவங்க ட்ரை பண்ணதான் செய்வாங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது என்னன்னா, இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சொன்னார், அதுதான் நான் இங்கே சொல்றேன். அவரு சொன்னாரு, நீங்க வந்து இன்னைக்கெல்லாம் நிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போது நிக்கிறீங்கல்ல, இதுவரை ஏன் நீங்க 50 வருஷமா நின்று இருக்கலாமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று இருக்கலாமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் நடக்கும்போது நின்று இருக்கலாமே, நீ நடக்கும்போது அவன் வர மாட்டேங்கிறான், அவன் நினைக்கும் போது அவனுக்கு ப்ராப்ளம் நீ போக மாட்டேங்கிற, நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தது தானே இந்த தேசம் ஒன்னா இருந்திருக்கும் அப்படின்னு அவரு எனக்கு கேள்வி கேட்டாரு. அது நியாயமா பட்டுச்சு எனக்கு. ஸோ இனிமேலாவது அதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை, வேற ஒன்றும் கிடையாது. பட் அவங்களுடைய வேலை அதுதான். இப்போ அதை முறியடிக்கணும்னால கூட நம்ம எல்லாம் ஒன்னா நின்னாதான் முடியும். டாக்டர் அன்சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டாக்டர். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இத பவர் ஆஃப் காமன் மேன் நீங்க சொல்லிங்க. உங்க பர்சனலா இண்டிவிஜுவல் லெவல்ல நமக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு ட்வீட் போடுறது, ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றது, ஒரு நல்ல ஆர்டிகிள்ஸ் எழுதுறது, இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு காமன் மேனோட ஒரு ட்ரஸ்ட் பேசிக்கலா அவர் எதுல வைப்பாரு அப்படின்னா, ஒரு போலீஸ்ல, ஒரு ஜுடிஷியரியில, ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல, எண்ட் ஆஃப் த ரோட்ல இருக்கிற நம்மளுடைய ஓட்டிங் அத்தாரிட்டி பார்லிமெண்ட். இப்போ கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது இந்த ஜுடிஷியரியா இருக்கட்டும், போலீஸ் ஃபோர்ஸஸா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், ஈவன் பார்லிமெண்ட்ல கூட அவங்க ஒரு ஹியூஜ் மெஜாரிட்டியில உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி நம்ம லெவல்ல வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஒரு போராட்டங்கள் நடத்தணும், நம்மளுடைய லெவல்ல நம்மளுடைய எதிர்ப்பை பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த போராட்டங்கள், இந்த எதிர்ப்பு பேரணிகள், இது எல்லாமே வந்து ஒரு சிம்பல். ஸோ மெஜாரிட்டியான இந்த ஜுடிஷியரியா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், எல்லா விதமான ஃபோர்ஸஸும் அவங்க கையில இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களோட ஃபேவரா தான் போக போகுது. ஸோ அப்போ இந்த போராட்டங்கள்லாம் வந்து ஒரு நேம் சேக் போராட்டங்கள் ஆயிடாதா? அது வந்து ஒரு பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது பார்ட் வந்து இந்த காமன் மேனோட இந்த போராட்டங்களுக்கு நடுவுல மக்களுடைய சக்திகள் ஒருங்கிணைப்பு மட்டும் போதுமா, இல்ல இந்த நேரத்துல நம்மளுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி இவங்களை ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ல இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் அதோட சேர்ந்து மக்கள் எழுச்சியும் இருக்கும்போது இவங்களை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இன்னும் கூடுதலா இருக்காது? இல்ல, ரெண்டு பக்கம் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து நான் சொல்லிக்கிற விரும்பிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு அசாதாரண நிலை இருக்கு. இன்னைக்கு சாதாரண நிலைன்றது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க வீட்டு முன்னாடி நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பத்திக்கிட்டு எரியுதுன்னா நீங்க ஃபயர் சர்வீஸ்க்காக வெயிட் பண்ண போறீங்க? இல்ல நார்மலான நெருப்பு அதுதான் ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுங்க. உங்க வீடே அது பத்தும்போது உங்க குடும்பத்தை காப்பாற்ற நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா? பண்ணி தானே ஆகணும். நீங்க நம்ம குடும்பங்களும் அந்த நிலைமையில தான் இருக்குன்றதே என்னுடைய பார்வை. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். நம்ம பண்ணதான் சமுதாயமும் சேர்ந்து வரும். அப்பதான் அதோடைய மாற்றமே நடக்கும். அதனால வந்து இன்னைக்கு அசாதாரண நிலையில வந்து நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நம்பக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இல்லை. நம்ம we have to go with what we have. ரெண்டாவது வந்து நான் சொல்றது வந்து போராட்டம் அப்படின்னாலே நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பயங்கர போராட்டம், ரோட்ல நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பேசுறதுல இருந்து எடுத்து, நம்ம பழகிறதுல இருந்து எடுத்து, நம்மளால என்ன பண்ண முடியுமோ, நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருந்தா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணணும். அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு விட்ட விஷயம். ஆனா நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நீங்க கேட்கலாம், இப்போ எப்படி வந்து ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்தா மட்டுமே போதுமா? இது வந்து ஒரு கன்ஃபார்மிட்டி பயஸ்ங்க. அதாவது வந்து கன்ஃபார்மிட்டி பயஸ் இல்லை, அதான் கன்ஃபார்மிட்டி பயஸ் தான். என்னன்னா இப்போ நீங்க பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் திரும்பி பார்த்தா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இப்போ ரோட்ல போகும்போது உங்களுக்கு ஒரு அடிப்பட்டா விழுந்தா கூட ஃபர்ஸ்ட் ஒருத்தன் உதவி செய்ய வந்தா எல்லாமே உதவி செய்ய வருவாங்க. அந்த மாதிரி தான் ஜனங்க எப்பவுமே. people are social beings. People attract people, so they will keep coming. Once somebody moves forward, they will keep coming. இந்த NRC மூவ்மெண்ட்டும் அப்படிதான் ஆச்சு. ரொம்ப கிளியர் கட்டா ஒரு சின்ன சின்ன ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு என்டையர் நாடே ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நம்ம பண்ணோம்.
அதனால ஜனநாயகத்துல வந்து ஜனங்க ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் ரெண்டாவது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நம்ம வந்து நார்மல் டைம்ல இல்லைங்க. நம்ம வந்து we should be ready to sacrifice now, right now. ஏன்னா அந்த மனப்பான்மைக்கு நம்ம வந்து ஆகணும். வரலன்னா it will be like normal times. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து it is a very very extraordinary situation. We have to do what we can. வர்ற கேள்வி மட்டும் லாஸ்ட் கேள்வியா போஸ்ட் பண்ணுங்க, நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். சகபதின் சார், நீங்க உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யுங்க. ஓகே, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்ப நம்ம ஏற்கனவே இருந்ததோட இப்ப நம்ம மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்திருக்காது. எல்லா சமுதாய மக்களா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸப்ட் இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை தாண்டி மற்ற எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. கல்வியிலையும் இந்த வேலை வாய்ப்புல இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம எப்ப அந்த கல்விக்கு வந்து நம்ம என்ட்ராக போறோமோ அப்ப அவங்க நம்மளோட அவங்க என்ன அட்வான்ஸா திங்க் பண்ணி என்ட்ராகாத அளவுக்கு பல சிஸ்டத்தை கொண்டு வந்து நீட்டு மற்றபடி என்ட்ரன்ஸ் இது மாதிரி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இப்ப நம்ம என்னத்தை தான் திங்க் பண்ணி நம்ம அதை செஞ்சாலும் அவங்க நம்மளோட ஒரு ஃபார்வர்டா ஒரு அடுத்த ஸ்டெப்ல திங்க் பண்ணி அதுக்கான ஒரு விஷயத்தை ஹலோ சொல்லுங்க. அப்ப நம்ம என்னத்தை தான் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அவங்க வந்து அதோட ஃபார்வர்டா அதுக்கு ப்ரீப்ளானா திங்க் பண்ணி அதை என்னன்னா தடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படின்னா அந்த மக்களை வச்சு அவங்க செய்யறாங்க. இப்ப ஜஸ்ட் பண்ணா ஓபிசி ரிசர்வேஷனுக்கு வந்து ஸ்டே வாங்குறாங்க, செய்யாம இருக்காங்க. அதை எப்படின்னா அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதே அந்த ஓபிசி எஸ்சி பீப்புள் தான் வச்சு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு போயிட்டாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஏன்னா இப்ப இந்தியா போற ஒரு ஜனநாயக நாட்டுல இதை வந்து சர்வே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபியூச்சர்ல. இதுதாங்க அவங்க ஃபார்முலாவே வந்து மக்களை பிரித்து மெஜாரிட்டி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணுன்றது அவங்க ஃபார்முலாவே. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து எதிர்த்து என்ன பிரயோஜனம், இவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்களேன்றது ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. அதாவது நீங்க நம்மளுடைய விடுதலை போராட்டத்தையுமே நீங்க எடுத்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷம் போராடினாங்க. அதுல எவ்வளோ விஷயங்கள் பிரிட்டிஷ்காரன் பண்ணியிருப்பான். இன்னைக்கு இருந்ததை விட அவங்க பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா இருந்தான் பிரிட்டிஷ்காரன் அந்த காலத்துல. அவங்க கையில எல்லாமே இருந்தது. அதையும் தாண்டி ஒரு இன்ச்சா நம்ம போராட்டம் பண்ணி தான் 47ல இருந்து இன்னைக்கு 2020 வரைக்கும் நம்ம ஒரு சுதந்திர காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கும் இந்த மாதிரி வந்து போராட வேண்டிய ஒரு நிலைமை வரும். இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை இருக்கு. நம்ம அதை வந்து ரொம்ப சிறப்பா நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பண்ணுவோம். முன்னாடி வர ஜென்ரேஷனுக்கு இதுக்கப்புறம் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து உபயோகமா இருக்கும். நம்ம வந்து ரெண்டாவது வந்து நீங்க எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி நினைக்க வேண்டாம். அப்படி போயிட்டாங்களே, நீட்டு போட்டாங்களே, என்னமா நீட்டு போட்டா நீட்டை திரும்பி எடுப்பாங்க. அதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சேதான் ஆகணும். அதனால வந்து நீட் வந்துருச்சே அப்புறமா இனிமே நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுலாம் கிடையாது. அது என்ன மனிதனால செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். நம்ம வந்து அதுக்கு பொலிட்டிக்கலாவும் சோசியலாவும் நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்து விட்டது. அதை நம்ம அந்த பதிலை நம்ம கொடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், எழுந்து போய் அந்த டிரைவரை தட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆர்குமெண்டா இருக்கு. இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்ப நிறைய பேர், நானே கூட எடுத்துக்கோங்களேன், 2019 முன்னாடி நானே பெருசா யோசிக்கல. 18க்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், என் குடும்பத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப 2019ல இருந்து நான் வெளியே வந்து எதையாவது பண்ணணும்னு ட்ரை பண்றேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு வருஷத்துல தான் இந்த புரிதலே வந்தது. அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஸோ அதனால அந்த புரிதல் ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா நம்ம முன்னாடி போயிடும். அதில் வந்து டவுட் கிடையாது. ஆனால் அது வரணும். அது வந்து ஒரு கோபம் இல்லாத புரிதலா இருக்கணும். அப்புறம் தைரியமான புரிதலா இருக்கணும். கோபத்துக்கும் தைரியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கோபம் யார் வேணா பண்ணலாம், தைரியம் பண்றதுக்கு ஒரு பெரிய இது வேணும். அதனால அதுக்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சார், ஒரு கடைசி கேள்வி இதோட முடிச்சுக்கலாம். இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் வந்து தலித்துக்கள், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின சமூகம். அவங்கதான் இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்டவங்க. மிக மைனாரிட்டி கம்யூனிட்டியால அவங்க வந்து எல்லா வகையான பிரச்சனைகளையும் சந்திச்சு வர்றாங்க இந்த நாட்டுல. ஆனா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி, அதுக்குள்ளே பல அரசியல் தலைவர்கள் அந்த மக்களை பிரிச்சு அவங்கள ஓட்டா பிரிச்சு அவங்களுடைய இன்னல்களும் துயரங்களும் தொடர்ந்துகிட்டே இருக்க, இத அவங்க செய்து விட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அதுக்கு பேரும் வச்சிருக்காங்களா? இதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பட்டியலின மக்கள் மத்தியில வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கள ஒன்றுபட செய்வதற்கு உள்ள வழிவகைகள் ஏதாவது இருக்கா?
இதுதான் நான் சொல்றேன். இப்போ இதுதான் ஜனநாயகத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறதுல நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு கட்சி வந்து அவங்கள வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை மிஸ்கைட் பண்றாங்கன்றது அவங்க கிளியரா தெரியுது. இப்போ அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு படித்தவர்களாகிய நாம், தெரிந்தவர்களாகிய நாம், அந்த தலித் மக்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்ன்ற கேள்விதான் இருக்கு. அது அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். அதாவது வந்து யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஈஸியா கேட்டுடலாம். நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி, அவங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் வைக்கிறாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டேக் போடுறீங்களா, ஒரு ட்வீட் போடுறீங்களா? இல்ல இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காரு. அவரால் ஒரு இண்டிவிஜுவலா பண்றக்கூடிய ஒரு விஷயம், அந்த வழக்கு இன்னைக்கு வந்து டிஸ்கஷனுக்கு வருது. இல்ல நமக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர் சில பேர்கிட்ட சொல்லி எதாவது பண்றோமா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம செய்ய 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 நம்ம வந்து ஒரு ஒரு சமுதாயமா நம்ம ஒன்று கூடுவோம். அப்பதான் வந்து இந்த பிரிவினை சக்திகளுக்கெல்லாம் நம்மளாம் சேர்க்கிற சக்தி, அவங்களாம் பிரிக்கிற சக்தி. சேர்க்கிற சக்தி எல்லாம் ஒண்ணு செஞ்சுச்சுன்னா பிரிக்கிற சக்தி எல்லாம் ஓரமா நின்றுடும். ஏன்னா அதுதான் மைனாரிட்டி. சேர்க்கிற சக்தி தான் ஜாஸ்தி. அவன் மேல கம்யூனிட்டியாவும் இருக்கலாம், கீழே கம்யூனிட்டியாவும் இருக்கலாம். இந்த எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறது மைண்ட் தான் ஜாஸ்தி. சண்டை வேண்டாம், எல்லாம் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒரு வேற்றுமையையும் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிற மனப்பான்மை தான் ஜாஸ்தி. பிரிக்கிற சக்தி ரொம்ப கம்மி. ஆனா அவன் பேசுறான் நிறைய, அவ்வளவுதான் விஷயமே. நம்ம பேச ஆரம்பிச்சோம் நம்மளுடைய குரல்ல வந்து கம்மி ஆயிடும். அதுக்காக தான் பேச சொல்றோம். நன்றி சார். இந்த நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்ட பங்கு பெற்ற எல்லாருக்கும் பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளை எல்லாம் ஆர்வமாக கேட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கிய பங்காற்ற எல்லா இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரம் நமக்கு மிக உபயோகமான தகவல்களை நம்ம இந்த கண்டெம்பரரி சுச்சுவேஷன்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக விளக்கியமைக்காக நம்ம முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி சார். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இன்ஃபார்மலா இருந்தா மன்னிக்கவும். ஸோ அப்பதான் கொஞ்சம் நம்ம சென்ஸ் பேச முடியும்ன்றதுக்காக தான் இன்ஃபார்மலா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு.